ஹாய் எவ்ரிவன், நான் மணிகண்டன், டேட்டா சயின்ஸ் இன்டெக் அபுதாபி கோயம்புத்தூர். ஸோ நீங்கள் டேட்டா சயின்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா சரி, இல்லை டேட்டா சயின்ஸ் பக்கம் போகணும் படிக்கணும் அப்படின்னாலுமே முக்கியமாக ரொம்ப தேவை ஒரு ஸ்ட்ரக்சரில். இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட் மேப் தான் தேவை. ஸோ எந்த மாதிரி எடுத்து நம்ம படித்தா நம்மளால ஒரு டேட்டா சயின்ஸ் ஆகலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஜாப் தேடிட்டு இருந்தவங்கனாலும் சரி, இல்லை காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு ஜாப் சீக்கிரம் இருந்தாலும் சரி, ஸோ இந்த ரோட் மேப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களால் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக ஆக முடியும். ஸோ அதுக்கான ரோட் மேப் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும், ஆனால் எப்படி நான் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதே சமயம் ஒரு டேட்டா சயின்ஸ் போகும்போது எந்த மாதிரி இதெல்லாம் கற்றுக்கிறது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட்டும் இருக்கலாம். ஸோ இதே சமயம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய டூல்ஸும் இருக்கும். அந்த டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் பண்ணுற ஒர்க்கை பண்ணுவாங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் பண்ணு அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறனால தான் அந்த ஒர்க் அந்த டூல்னால பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்டாக நான் பைத்தன் பேஸ் பண்ணி டேட்டா சயின்ஸ் போகணும், டேட்டா அனலிஸ்டோ இல்லை டேட்டா சயின்ஸோ, அதுவும் நான் மெயினாக பைத்தன் பேஸ் பண்ணி போகும்போது இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆர்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் சொல்லியிருக்கேன். ஸோ ஆர் பேஸ் பண்ணி போகலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேஸ் பண்ணியுமே அதனால் ஜூலியான்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதே சமயம் இப்போ நான் பைத்தன் பேஸ் பண்ணி போகிறது எதனால பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தன் யார் வேணாலும் கற்றுக்கலாம். பைத்தனை என்ன சொல்கிறாங்கன்னா லாங்குவேஜ் ஃபார் எவ்ரி ஒன் சொல்கிற அளவுக்கு பைத்தன் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் சரி உங்களால் ஈஸியாக பைத்தன் கற்றுக்க முடியும். ஸோ நான் பைத்தனில் என்னெல்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா, எப்படி சின்டெக்ஸ் ப்ராப்பராக எழுதுறது. இந்த சின்டெக்ஸ் என்னால் ப்ராப்பராக எழுத முடிஞ்சுச்சுன்னா நான் எரர்ஸ் தவிர்க்கலாம். அதுக்கப்புறமாட்டி ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஸோ எதனால ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சுவலாக நிறைய பேர் காலேஜ் படிக்கலாம். காலேஜ் படிக்கும்போது இந்த ஃபங்க்ஷனுங்கிற டாபிக் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஆனால் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ஒன்றுமே இல்லை. ஒரு ஒர்க்கை நான் திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஒர்க்கை அழகாக நான் எழுதி வச்சுட்டு எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் நான் கால் பண்ணிக்குவேன். அதே மாதிரி ஊப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறது. இந்த ஸ்ட்ரக்சரில் ஒர்க் ஆகிறதுக்காக உள்ளதான் ஊப்ஸ். ஸோ இது மட்டுமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் பைத்தன் இவ்வளோ போதும். இதை தாண்டி இப்போ இந்த சின்டெக்ஸ் இதெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். லூப்ஸ், இஃப் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பைத்தனோட பேசிக்ஸும் அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் ஊப்ஸ் கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகலாம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சென்ட்ரல் டெண்டன்சி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெயினாக டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும். அனாலிசிஸ்க்கு எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் தேவைப்படுதோ அதே மாதிரி டேட்டா சயின்ஸ் போகிறவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ப்ராபபிலிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான் மேக்ஸிமம் தேவைப்படுது. ஏன் அப்படின்னு நம்ம டேட்டா எந்த ப்ராபபிலிட்டியில் இருக்கோ எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் ஒரு முடிவெடுக்க முடியும். அதனால தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போகிற பக்கம் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்காக இருக்கும். அதே இப்போ நீங்கள் டேட்டா சயின்ஸ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போகிறது இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆகும். இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு போகும்போது இதனால ப்ரெடிக்ஷன் மேக் பண்ண முடியும். அதாவது இப்போ இன்னைக்கு எவ்வளோ சேல் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் மந்த் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ ஃபோர்காஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னா ஸோ அதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஃபோர்காஸ்ட் பண்ணுறோட நமக்கு இருக்க டேட்டா வச்சு நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அது இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். டிஸ்கிரிப்டிவ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தான் பண்ணும். ஸோ இதுக்கு அடுத்து பைத்தன் பேஸ் பண்ணி உள்ள டேட்டா பேஸ் பண்ணி உள்ள லைப்ரரிஸ். ஸோ எந்த மாதிரிலாம் லைப்ரரிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்பை, பேண்டாஸ் அண்ட் விஜுவலைசேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. மேப்லாட்லிப் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமாட்டி சீபான் இருக்குது. இது போக பிளாட்லி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ள லைப்ரரிஸ் எல்லாமே உங்களுக்கு விஜுவலைசேஷனில் இருக்குது. ஸோ பேண்டாஸ் அண்ட் நம்பை தாண்டியுமே நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. என்னன்னா பேண்டாஸ் மாதிரி இன்னொரு லைப்ரரி இருக்குது, அது என்ன போலாஸ். ஸோ நம்பை மாதிரி இன்னொரு லைப்ரரி இருக்குது, அது நம்பா. ஸோ இந்த மாதிரி லைப்ரரிஸ் எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தன் பேஸ் பண்ணி உங்களால் டேட்டா அனாலிசிஸ். ஸோ இது எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல்ஸ். மேக்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ நான் டேட்டா சயின்ஸில் யூஸ் பண்ணுற எல்லா மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ், நான் மெஷின் லேர்னிங்னு ஒரு டாபிக் போகிறேன் அப்படின்னா இந்த மெஷின் லேர்னிங்கில் இருக்க எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த கேஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் அல்காரிதம்ஸ் தான். ஸோ ஃபுல்லாகவே மேத்தமெட்டிக்கல் அல்காரிதம்ஸ் தான் இதில் இருக்கும். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் அல்காரிதம்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு எதோட நாலேஜ் தேவை அப்படின்னா இதில் மேத் ஃபவுண்டேஷன்னா லீனியர் அல்ஜிப்ரா இருக்குது. ஸோ லீனியர் அல்ஜிப்ராவில்
மேட்ரிசஸ் ஏன்னா வந்து ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டேட்டா செட் வந்து என்னன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்லாம் இருக்கும். அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம லீனியர் அல்ஜிப்ரா கத்துப்போம். இதுக்கப்புறம் வேற என்ன தேவை அப்படின்னா கால்குலஸ். ஸோ அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ் தான் தேவை. ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ் யூஸ் பண்ணுறது டேட்டா லைக் டேட்டா சயின்ஸ் அதுவும் முக்கியமாக இப்போ டீப் லேர்னிங் மிஷின் லேர்னிங் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம ஒரு டேர்ம் படிப்பீங்க. அது என்னன்னா கிரேடியன்ட் டெசன்ட்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி கிரேடியன்ட் டெசன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எரர் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணால் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். அதே மாதிரி ஆப்டிமைசேஷன். ஸோ ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு வந்துட்டு என்னால் வந்து மெமரியையும் அதே மாதிரி ஸ்பீடையுமே இன்க்ரீஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ண முடியும். எப்படி வந்து என்னோட கோடு வந்து ப்ரொடக்ஷனில் இதாகாமல் இருக்கும். இது எல்லாத்துக்குமே மெயினாக உங்களுக்கு வந்து மேத் வந்து தேவை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங்கில் வந்துட்டு லைப்ரரிஸ் இருக்குது. என்ன லைப்ரரிஸ்னால் சைக்கிட்லன்னு ஒரு பைத்தான் லைப்ரரி. இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி உங்களால் வந்துட்டு ரெக்ரெஷன், கிளஸ்டரி அதே மாதிரி கிளாசிஃபிகேஷன் இது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஸோ ரெக்ரெஷன் அப்படின்னு போகும்போது ரெக்ரெஷனில் இப்போ லீனியர் ரெக்ரெஷன், ஸோ இந்த மாதிரி ரெக்ரெஷன் பேஸ்டு கிளாசிஃபிகேஷன் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இருக்குது. அதுக்கு அடுத்து அப்புறம் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் இருக்குது, டெசிஷன் ட்ரீஸ் இருக்குது, எக்ஸிபூஸ். ஸோ இது எல்லாமே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் இருக்குது. ஸோ டீப் லேர்னிங் அப்படின்னு போகும்போது நீங்கள் மெஷின் லேர்னிங் தெரிஞ்சு டீப் லேர்னிங் போனீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெஷின் லேர்னிங்கோட ஃபண்டமெண்டல்ஸே தெரியாமல் நான் டேரெக்டாக டீப் லேர்னிங் போகிறீங்க அப்படின்னு போகும்போது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே மெஷின் லேர்னிங் கற்றுக்கும் போது இங்கே டீப் லேர்னிங்கில் இருக்க முக்கால்வாசி கற்றுக்குங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் டீப் லேர்னிங் போகும்போது நியூரல் நெட்ஒர்க்ஸ் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் மெஷின் லேர்னிங் வச்சா டீப் லேர்னிங் வச்சானா ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் பேஸ் பண்ணி தான். அப்போ வந்து இது பேர் வந்து நியூரல் நெட்ஒர்க்ஸ் சொன்னாங்க. ஸோ நியூரல் நெட்ஒர்க்ஸில் பெர்செப்ட்ரான் ஒன்று இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த பெர்செப்ட்ரான் பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமாட்டி தான் உங்களுக்கு மெஷின் லேர்னிங் பேஸ் பண்ணி எல்லாமே வந்துச்சு. இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு இருக்க லைப்ரரிஸ் பார்த்தீங்கன்னா பைடாச் இருக்குது, டென்சார் ஃப்ளோ இருக்குது, அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு ஒரு லைப்ரரி. இது எல்லாமே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் இப்போ கரண்ட்டில் ட்ரெண்டில் இருக்க ஏஜென்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே பில்ட் பண்ண முடியும். ஸோ பைடாச் இருக்குது, வேற என்ன சொன்னால் டென்சார் ஃப்ளோ இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கற்றுக்கிட்டோம்னா நீங்கள் ஏஜென்ட்ஸ் இது எல்லாமே பில்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தாண்டி வேறு என்ன மாதிரி லைப்ரரிஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜென்ட் மாதிரி பில்ட் பண்ணணும் அப்படின்னா ட்ரூ ஏஐ, லேங்கிராஃப், ஸோ லாமா இண்டெக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் ரேஞ்சுக்கு பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போது உங்களோட லைக் டேட்டா சயின்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், அதுவும் பைத்தன் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு மேக்ஸ் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்காதீங்க. இங்கே மெயின் மேக்ஸ் தான். நீங்கள் வந்துட்டு ஒரு பேங்க் போகிறீங்க அப்படின்னா ஒரு பேங்க்லேருந்து ஒரு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறீங்க, அதே மாதிரி ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்க. இது ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு வந்து மேக்ஸ் தான் இருக்கும். என்னென்னா டெபாசிட் பண்ணால் ஆட் ஆக போகுது, வித்ட்ரா பண்ணால் சப்ராக்ட் ஆக போகுது. ஸோ அதனால் எனக்கு வந்து மேக்ஸ் வராது அப்படிலாம் எப்போவுமே நினைக்காதீங்க. மேக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே சொந்தமாக உங்களுக்கு தேவையான மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மெஷின் லேர்னிங் படிச்சுட்டு கண்டிப்பாக டீப் லேர்னிங் பாருங்கள். டீப் லேர்னிங்கில் டென்சார் ஃப்ளோ மாதிரி லைப்ரரிஸ் பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா டென்சார் ஃப்ளோ தான் வந்து உங்களுக்கு வந்து என்டர்பிரைஸ் ரேஞ்சில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பைடாச்சும் டென்சார் ஃப்ளோவும் சிமிலர் தான். ஸோ பைடாச் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பேஸ்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டென்சார் ஃப்ளோ வந்து என்டர்பிரைஸ் பேஸ்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 6 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு ஈஸியாக டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியும். ஆனால் இது எல்லாத்தையுமே நான் ஒரு 2 மணி நேரத்தில் படிக்கிறேன், 3 மணி நேரத்தில் படிக்கிறேன், நான் ஒரு வீடியோ பார்க்குறேன், ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே என்னால் டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியும் அப்படிலாம் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. நல்லா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இது எல்லா கான்செப்ட்லேயுமே, அதாவது இதில் உள்ள எல்லாத்துலேயுமே டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் எந்தளவுக்கு டைம்ஸ் ஒவ்வொரு கான்செப்ட்லையும் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு போக போக இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் ஈஸியாக என்னால் வந்து ஒரு ஏஜென்ட் வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து அந்த ஏஜென்ட்டை எடுக்கிறேன் அப்படின்னா டேரெக்டாக அதில் என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு என்னால் ஃபில் பண்ண முடியும். பட் ஆனால் வந்துட்டு எப்பாவது ஒரு எரர் வருது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு போகும்போது இது எப்படின்னு சொல்லி நம்மளை எக்ஸ்பிளைன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக சொல்ல முடியும். ஏன்னா வந்துட்டு இருக்கிறதே ரொம்ப முக்கியம் எக்ஸ்பிளைனபிள் தான். மெஷின் லேர்னிங் சரி, டீப் லேர்னிங் சரி, இருக்கிறதே முக்கியம் வந்து எக்ஸ்பிளைனபிள். ஏன் அப்படின்னா டீப் லேர்னிங் யூஸ் பண்ணி வரும்போது நிறைய மாடல்ஸ் வந்து இன்னுமே எக்ஸ்பிளைனபிளாக இல்லை. இப்போது நீங்கள் ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, உங்களுக்கு அவுட்புட் வருது. இதே சேம் இன்புட் கொஞ்சம் கழிச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான அவுட்புட் வரும். ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து
மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து அதிகபட்சம் எக்ஸ்பிளைனபிள் பேஸ்டு மாடல். அதுக்கு தான் வந்துட்டு இன்னுமே இந்த மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் எல்லாமே இன்னுமே ரன் ஆயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த மாடல்ல ரன் ஆகுற அல்காரிதம் என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால அந்த ஏஐ வந்து எக்ஸ்பிளைனபிளா இருக்கும். ஸோ இந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால வந்துட்டு டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியும். ஸோ யா, கங்க்ராச்சுலேஷன் டு எவ்ரிஒன் டு பிகம் லைக் டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.